ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த டப்பா கார்ட்டல்னு வந்திருந்தது இல்லையா, அந்த சீரீஸ் தான் வந்து போட்டுகிட்டே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அதனால் வந்து வேறு ஒரு வீடியோவும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது என்னன்றதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, டீ குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் குடிச்சிட்ருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ நம்ம வந்து ஏதாவது பாட்காஸ்ட் மாதிரியோ இல்லை ஏதாவது வந்து போட்டுகிட்டே வெப் சீரிஸ்லாம் வந்து உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். பட் நம்ம காதில் கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க இல்லையா, ஆர்ஜே ஆனந்தி, அவங்க வந்து நிறைய புக்ஸ் பற்றி ரெஃபர் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து புக் படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நமக்கு வந்து அந்த புக் படிக்கணும்னு தோணும் ஒன்று. அப்புறம் வந்து அவங்க அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையும் வந்து கேட்டுகிட்டே வந்து நான் அப்படியே வேலை செஞ்சிட்ருந்தேன். இவ்வளோ துணி வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கு இருந்தது. வெளியே வந்து மழை வந்துட்டதால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து காய வச்சுருந்தேன் வெளியே. அதை வந்து எடுத்து காய வச்சுட்டு மடிக்க வேண்டிய துணியெல்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சுட்ருந்தேன். மினிமலிசம்குள்ளே வரலாமா நம்ம? ஸோ மினிமலிசம் வந்து பார்த்திங்கன்னா, மினிமலிசம்ன்றது வந்து எனக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடியே வந்து நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், அது வந்து நமக்கெலாம் செட் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பொதுவாக நிறைய பொருள் இருக்கும். மினிமலான திங்ஸ் வச்சுலாம் நம்ம பார்த்ததில்ல. பட் நம்மளோட பாட்டி தாத்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போனாலே வந்து அந்த அளவுக்கு பொருள்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் வந்து அப்போவே மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வாங்கி வந்து வீட்டில் சேர்க்குறது, அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட பாஸ்ட் ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து அப்போல்லாம் வந்து நிறைய அவங்களால லேண்ட்லாம் வாங்க முடிஞ்சுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாங்க. இப்போ இருக்கிற நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கே சரியாக போயிடுது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த வெளியே இருக்க அந்த பியர் ப்ரெஷர், நம்ம வந்து நிறைய பேரை பார்த்து வந்து நம்ம மைண்ட்குள்ளே ஏற்றிக்கிறோம். அவங்க வீடு இப்படி இருக்குது, நம்ம வீடும் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் இல்லையா, மைண்ட்குள்ளே ஏற்றிக்கிறதால அந்த மாதிரியான இதெல்லாம் வருது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டை வச்சுக்கலாம். பட் மினிமலான திங்ஸ், நமக்கு யூஸ் இருக்கிற திங்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய சேவும் பண்ணலாம். நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய சேவ் பண்ணி கொடுக்கலாம், லேண்ட் வாங்கி வைக்கலாம், நிறைய திங்ஸ் வந்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் ரீசன்ட் டேஸில் தான் வந்து இந்த கான்செப்ட் பற்றியே வந்து எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் மெயின் வந்து பார்த்திங்கன்னா டீக்ளட்டரிங். அந்த டீக்ளட்டர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து எனக்கு தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஏரியாவை எடுத்து அதை கிளியர் பண்ணி தேவையில்லாத பொருளை தூக்கி போடும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த ஏரியா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மெடிசன் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து மோஸ்ட்டாக நான் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து நான் க்ளீன் பண்ணல. அதில் தான் வந்து நோட் பண்ணேன், நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸ்பயர் ஆன மருந்துலாம் வந்து வச்சுருந்தேன். எப்படியும் வந்து அது கன்சியூம் பண்ணுறது கிடையாது, ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கிறது தான். அந்த மூவு அப்புறமா வந்து நிறைய ஆயின்மெண்ட்ஸ் வந்து தூக்கி போட்டேன். அந்த டெம்பரேச்சர் போடுறதோட பாக்ஸையும் வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அதில் வந்து நிறைய டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். திரும்பவும் அதில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஈக்குவலிப்டஸ் ஆயில் அப்புறம் இந்த பெயின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஊட்டியிலேருந்து ஒரு கடைக்கு வந்து நான் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கினது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மூட்டு வலி அதுக்கெலாம் வந்து நீங்கள் தேய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருள் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீக்ளட்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமும் வந்து நீட்டாகிட்ட மாதிரி இருக்குது. நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம யூஸே பண்ணாத சில பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கர் ஐட்டம்ஸ், அது வந்து தனி கேட்டகரி. நான் வந்து மற்ற யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பற்றி பேசுகிறேன். யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான எல்லாமே வந்து எடுத்தால் யூஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாகும் ஃபீல் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வார்ட்ரோப்லேயே வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த ட்ரெஸ்ஸை வேணால் எடுத்து டக்குன்னு போட்டுட்டு போகலாம். பட் நம்ம வந்து பிடிக்காததும் வந்து ஒல்லியானா வச்சுக்கலாம், ஒல்லியானா போட்டுக்கலாம், இல்லை குண்டானா போட்டுக்கலாம், கொஞ்சம் டைட்டாக ஆச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம வச்சுட்ருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்க்கு வச்சு பாருங்கள்.
நீங்கள் அப்படி அதை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து நான் எப்படி சேர்த்தேன், இவ்வளோ வருஷமாக எப்படி சேர்த்தேன்றது எனக்கே தெரில. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து வாங்குறதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் வந்து பேங்கிள்ஸ்லாம் வந்து அம்மா கோயிலுக்கு போனால் வாங்குவாங்க, எங்கள் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கோயிலுக்கு போனாலே பேங்கிள்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பேங்கிள்ஸ் தான் வந்து இந்த கண்ணாடி வளையல். ஸோ நானும் அப்பப்போ வாங்கினதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எதெல்லாம் வந்து இந்த மாதிரி கலர் போயிடுச்சோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உடஞ்சி போன பேங்கிள்ஸும் வந்து நிறைய வச்சுருந்தேன். இந்த ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் ஏன் வச்சுட்டு இருந்தேன்னு தெரில. ஸோ அதனால் அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சேன். இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஒரு பஃபர் பீரியட் மாதிரி கொடுங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் நீங்கள் யூஸே பண்ணலை அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் பேங்கிள். ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நான் டிஸ்கார்ட் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு மினிமலிஸ்ட் வந்து நான் இன்னும் ஆகலை. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இருக்கணும் தான். எனக்கு வந்து பிடிக்காதது, யூஸ் பண்ணாதது மட்டும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வாங்கினது. அதனால் இதெல்லாம் நான் எதுவுமே டீக்ளட்டர் பண்ண போகிறதில்ல. எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன், நான் யூஸும் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் மெமரபிளான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. பட் மோஸ்ட்டாக பிடிக்காதது, உடஞ்சி போனது, கலர் போனது எல்லாமே வந்து நான் தூக்கி போட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பாக்ஸில் இருக்க வளையல் வந்து அப்படியே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தனிஷ்காவோட பேண்டு. ஸோ இப்போ தான் வந்து நான் அந்த பஃபர் பீரியட் வந்து இதுக்கு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு, இல்லைனா யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருக்கேன். இந்த ப்ரஷஸ்லாம் வந்து இப்போ நான் தூக்கி போட போகிறேன். ஏன்னா நான் இதுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பஃபர் டைம் வந்து கொடுத்துட்டேன், நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த பேண்டெல்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் இதுவும் வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். பொட்டு பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து அவ்வளோ பொட்டு வச்சுருந்தேன் காலேஜ் படிக்கிறப்போலாம். வந்து பார்த்திங்கன்னா 2 டப்பா 3 பாக்ஸ் ஃபுல்லாக பொட்டு இருக்கும். அந்த 3 பாக்ஸையும் திறந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே இதுவாகிடும். எனக்கு இப்போ பார்த்தா 4 பேக்கெட் தான் வச்சுருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் பற்றி சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. பார்த்ததுமே வந்து அவ்வளோ ஆசையாக இருந்தது. பட் நான் வந்து அந்த 10 டிசைன் மை ரெயின் ட்ராப் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேங்கிள் தான் வந்து என்கிட்ட இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா 1 டசன் பேங்கிள் வாங்கி 6 வளையல் நான் எடுத்துக்கிட்டேன், 6 வளையல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா 140 ருபீஸ். ஸோ எனக்கு வந்து 6 தான் தேவைப்படும். அவ்வளோ வந்து 1 டசன் ஃபுல்லாலாம் நான் போட மாட்டேன், ஒரு கையில் தான் போடுவேன். அப்படி இல்லைனா 3 வளையல் மாதிரி கூட போட்டுக்கலாம். நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா டீக்ளட்டர் பண்ணலான்னு தான் எடுத்தேன். ஆனால் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து பிடிக்காதது, காஞ்சி போனது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர் 4 கலர் மட்டும் வச்சுக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுவும் வந்து நான் கம்மி பண்ணிவிடுவேன். ஃப்யூச்சரில் வந்து வாங்குறதில்ல. இப்போல்லாம் ஏதாவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி போனால் கூட எதுவுமே வாங்குறதில்ல. நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. என்ன போயிட்டு நீ எதுவுமே வாங்காமல் வர அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. இப்போ டீக்ளட்டர் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நான் தேவையில்லாத டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் தான் வந்து நிறைய இருக்கா மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஏன் வந்து நான் இவ்வளோ வாங்கி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு எனக்கே தெரில. இது எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணணும், நிறைய வச்சுருக்கா மாதிரி எனக்கே வந்து ஒரு ஃபீல். இந்த பூவெல்லாம் வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே வந்து தெரியல. ஏதோ டெக்கர் பண்ணுறதுக்கா எதுக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.